தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 2025-26 விற்பனை ஆண்டு, அதாவது எப்படி நம்ம நிதியாண்டு சொல்கிறோமோ அதே போல பயிர்களை பொறுத்தவரை அது விற்பனை ஆண்டு என்று அழைக்கப்படும். எதிர்வரும் விற்பனை ஆண்டுக்கு பல்வேறு காரிஃப் பருவ பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. 14 வகையான பயிர்கள், குறிப்பாக நெல், அதே போல மக்காச்சோளம், ராகி, கேழ்வரகு, கம்பு, அதே போல எண்ணெய் வித்துக்களான நிலக்கடலை, சன்ஃபிளவர் ஆயில் உள்ளிட்ட பல்வேறு எண்ணெய் வித்துக்கள், காட்டன் உள்ளிட்ட 14 வகை பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அனைவருடைய எதிர்பார்ப்பு என்பது நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 69 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2300 இருக்கும் நிலையில் 69 ரூபாய் உயர்த்தப்பட்டு அது 2369 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கிரேடு ஏ வகை நெல்லை பொறுத்தவரை 2320 இருந்து 69 ரூபாய் உயர்த்தப்பட்டு அது 2389 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர மக்காச்சோளத்தை பொறுத்தவரை அது 2400 விலை நிர்ணயம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. முந்தைய 2225 இருந்து 2400 விலை நிர்ணயம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல துவரம்பருப்பை பொறுத்தவரை முந்தைய 700-550 ரூபாயிலிருந்து தற்போது மேலும் 450 ரூபாய் அதிகரித்து குவிண்டால் ஒன்றுக்கு 8000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது துவரம்பருப்பை பொறுத்தவரை. அடுத்ததாக பாசிப்பருப்பை பொறுத்தவரை 8682 ரூபாயிலிருந்து தற்போது 8768 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வகை பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உற்பத்தி செலவில் இருந்து சுமார் 50% லாபம் கிடைக்கும் வகையில் உற்பத்தி செலவை காட்டிலும் 50% அளவுக்கு கூடுதலாக இந்த விலை நிர்ணயம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.